மத்திய அரசுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் பஞ்சாப் விவசாயிகள் மீண்டும் டெல்லியை நோக்கி பேரணியை தொடங்கியுள்ளனர். கூடுதல் தகவலை இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா. கள நிலவரம் என்ன? தற்போது மீண்டும் என்ன விதமான போராட்டத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க? பஞ்சாப் ஹரியானா எல்லையிலிருந்து தற்பொழுது விவசாயிகளுடைய போராட்டத்தினுடைய பேரணியும் தற்போது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசினுடனான நான்கு கட்ட பேச்சுவார்த்தைகளான தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து தற்பொழுது இந்த பேரணியை மீண்டும் அவர்கள் ஷம்பு எல்லையிலிருந்து தொடங்குவதற்காக அந்த பகுதியில் குடிக்கப்பட்டு நம்மால் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக பேரணியில் டிராக்டர்கள், பொக்களின்கள், ஜேசிபி உள்ளிட்டவற்றை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு உத்தரவை நேற்று பஞ்சாப் ஹரியானா மாநில அரசாங்கமானது உயர்நீதிமன்றமானது கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான பயன்பாட்டிற்கு அனுமதி வழங்கப்படாது என்று ஹரியானாவினுடைய அரசாங்கம் சார்பாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக பஞ்சாபில் போராட்டத்திற்கான தடை உத்தரவு என்பது பிறப்பிக்கப்படாத நிலையில் ஹரியானா மாநிலம் முழுவதுமே தடையானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனை அடுத்து பலத்த கடும் காவல்துறையினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. எல்லைப் பகுதியை தாண்டி அவர்கள் செல்லாத வகையில் தடுப்புகள் கூடுதலாக அமைக்கப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு வீரர்கள் அந்த பகுதியில் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். இருந்தாலும் முதற்கட்டமாக அங்கு கூடி ஷம்பு எல்லையில் கூடி அதன் பிறகு அங்கிருந்து டிராக்டர்கள் மூலமாகவும் பேரணி செல்வதற்கான ஒரு முயற்சியை இன்னும் சற்று நேரத்தில் விவசாயிகள் அங்கிருந்து தொடங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் கடுமையான தடைகள் என்பது காவல்துறை அதிகாரிகளுக்கு சார்பாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஷம்பு பகுதி முழுவதுமே மூடப்பட்டு 144 தடை உத்தரவும் அந்த பகுதியில் காவல்துறையால் விதிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.